வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப சூப்பரான மேங்கோ பனீர் கறி. மேங்கோ சீசன் முடியறதுக்குள்ள கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இது பண்றதுக்கு முதல்ல ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்க போறோம். வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும் போதே அதில் கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். அடுப்பு மிதமான தீயில வச்சுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். இப்போ ஒரு பெரிய தக்காளியை மிக்சியில் நல்லா ஒரு ஃபைனாக பியூரி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சின்னதாக இருந்துச்சுன்னா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்ருக்கேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு அதை ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. ஆனால் நம்ம மேங்கோ பியூரி யூஸ் பண்ணுறனால ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிட்டா நல்லாவே இருக்கும். இதோட 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாத்தையும் ஒரு நிமிஷம் நல்லா குக் பண்ணதுக்கு அப்புறமா 1 கப்பு மேங்கோ பல்ப்பு, ஃப்ரெஷ்ஷாக ஒரு மேங்கோலேருந்து ஒரு பல்ப் எடுத்து வச்சுருக்கேன். கடையில் வாங்கின பியூரி யூஸ் பண்ணாதீங்க, அதில் ஸ்வீட்னஸ் இருக்கும். இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டு இதை மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் மிதமான தீயில வச்சு குக் பண்ணலாம். நடுவில் ஒரு தடவை நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுக்கோங்க. 5 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதில் 1/2 கப்பு பனீர் கியூப்ஸ் சேர்த்துக்கிறேன். ஃப்ரோசன் பனீர் தான் நான் சேர்த்துட்ருக்கேன். இப்போது இதில் 1/2 கப்பு தண்ணி விட்டுட்டு 5 மினிட்ஸ் கவர் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இந்த பனீர் குக் பண்ணும்போது அதில் 1/2 கப் தண்ணியும் சேர்த்து விட்டுக்கோங்க. நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்கும் நம்மளுக்கு. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். நான் ஆனால் போடலை. அந்த மேங்கோவோட நல்ல ஒரு ஃப்ளேவர், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதே நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால நான் போடலை. கசூரி மேத்தி எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை மேலே தூவிட்டு சப்பாத்தியோடையோ இல்லைன்னா ஜீரா ரைஸோட, நானோட எதிலோட வேணாலும் இதை சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியான மேங்கோ பனீர் கறி நம்மளுக்கு ரெடி ஆகிடுது. உங்களுக்கு பனீர் வேண்டாம்னா நீங்கள் டோஃபு கூட யூஸ் பண்ணலாம். இல்லாட்டினா வேக வச்ச வெள்ளை கொண்ட கடலை கூட நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியோட டீட்டெயில்டு டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஜெயஸ்ரீஸ் கிச்சன் வெப்சைட்டோட லிங்க்கையும் கொடுத்துருக்கேன், பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.